பிக் பாஸ் சீசன் 8ல் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்கிறதே ப்ரொடியூசர் ரவீந்தர் தான். ப்ரொடியூசர் ரவீந்தர் உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை ரவீந்தரை கலாய்க்கிற மாதிரி ரொம்பவே ஜாலியாக பேசியிருப்பார். தொடர்ந்து ரவீந்தரே தன்னை கலாய்ச்சிக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. எவ்வளவோ பேர்த்த நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போது அந்த எல்லாருமே சேர்ந்து என்ன ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. தொடர்ந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இருக்கும். அதே போல் தான் ஃபேட்மேன் ரவீந்தரோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டிருக்காங்க. தான் எதுக்காக பிக் பாஸ்க்குள்ளே போகிறேன் அப்படின்றத பற்றி அவர் பேசியிருந்தார். அதை தொடர்ந்து வழக்கமாக நாங்கள் பிக் பாஸில் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா தான் கப்பு கொடுப்போம், ஆனால் இந்த தடவை நீங்கள் உள்ளே போகும்போதே கப்பு கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 8 அப்படின்னு இருக்க மாதிரி ஐலோகோவோட ஒரு டம்மியான கப்பை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வாங்கிட்டு ரவீந்தரும் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காரு. ப்ரொடியூசர் ரவீந்தர் பிக் பாஸ் சீசன் 8ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்கிறது பலருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 1லேருந்து சீசன் 7 வரைக்கும் எல்லா சீசனையுமே இவர் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு. கண்டஸ்டன்ஸ் உள்ள என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இவரோட ரிவ்யூவை கேட்கறதுக்கே பல பேர் ஃபேன்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் பிக் பாஸ்க்கு வெளியில இருந்து பிக் பாஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருந்த ரவீந்தரே ஃபைனலாக இப்போ உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறமா இவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காகவே எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் ரவீந்தர் 2 இயர்ஸ் முன்னாடி தான் விஜய் மகாலட்சுமியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவரோட மேரேஜ் பிக்சர்ஸ் எல்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறமா பல பேர் சோஷியல் மீடியாவில் இவரை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் 2 பேருமே ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பப்ப இந்த விஷயத்த ரவீந்தர் சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பாரு.